இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. நான் சொன்ன சுவாமிகளை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக அந்த இறைவனுடைய கனெக்ஷனில் உங்கள் லைஃப்பை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக நீங்கள் முன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஆனால் இதை நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே வாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த இடத்துல மனசு நம்புகிற விஷயத்தை மனசை உடைக்கக்கூடாது நம்ம. அதனால் கடவுளுடைய எச்சரிக்கை நல்லா தெரிஞ்சுங்க. நம்பி உள்ளே வாங்க, சந்தேகப்படாதீங்க, சந்தேகம் இல்லாமல் நம்புங்க. நான் சொல்கிறதில் கண்டிப்பாக உங்களுக்கு 90% நடக்கும். இன்னும் முயற்சி பண்ணால் 100 உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த வாக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். செலவில்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். வாழ்க்கை என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மீனிங்ஃபுல்லாக எனக்கு இருக்காதுங்களா நமக்கு தோணும். இது அதிகமாக தோன்றது யாருக்குன்னா கும்பராசிக்காரவங்களுக்கு தோணும். என் உறவுகள், என் பிள்ளைகளுக்கு. என்ன சாமி, என் வாழ்க்கையில் ஒரு மீனிங்கே இல்லை, நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கே இப்போ பிடிக்காமல் போகுது. நானும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் நடக்கிறேன். ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் மீனிங்காக இல்லை. கூகுளில் போய் கூட மீனிங் எல்லாத்துக்கும் கேட்டால் கிடைக்கிது. எனக்கு மீனிங்னு என் பேரை போட்டு கேட்டால் கிடைக்கல அப்படின்னு. என்ன இப்படி ஒரு துர்பாக்கியமா, அப்படி ஒரு துரதிர்ஷ்டமா அந்த கும்பத்துக்கு? அப்படி இல்லை பிள்ளைங்களா. அதாவது சபரிமலையாக இருக்கட்டும், திருமலையாக இருக்கட்டும், திருப்பதி போகிறீங்க, படியேறி போகிறீங்க. அந்த படியெல்லாம் இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும் நினச்சி பாருங்கள், நினச்சி பாருங்கள். அந்த படியெல்லாம் இருக்கிறதுனால தானே பெருமாளை போய் பார்க்க முடியுது. நம்ம லைஃப் மீனிங் இருக்கு கண்ணுங்களா. கும்பராசிக்காரங்களால் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. கும்பராசிக்காரவங்களால் பல பேருக்கு சந்தோஷம் கிடைக்கிது. இதுதாங்க மீனிங்கு. நமக்கு மீனிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அது கிடைக்கும். கொடுக்கறதுக்கெல்லாம் ஆண்டவன் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம வேலை முடியும் போது அந்த மீனிங்கை நமக்கு காட்டுவோம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு கணக்கு இருக்குது. காரியம் முடிஞ்சவொடனே கைட்டி விடுறான் உலகத்தில் உள்ளவன். கடவுள் அப்படி கிடையாது. ஒரு காரியத்துக்காகவே நம்மளை அனுப்பி வைக்கிறான். இதுதாங்க மீனிங். இந்த காலகட்டம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது, பிறவி யோகத்தை கொடுக்க போகிறது. என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய இந்த குழந்தைகளுக்கு, இந்த கும்ப குழந்தைகளுக்கு. அப்படி என்னங்க பிறவி யோகம்? எப்போ இல்லாது இப்போ இந்த வருஷ கடைசிக்குள்ளே கிடைக்கும். எப்படி தெரியுமா? சனி பெயர்ச்சி நடந்ததா, குரு பெயர்ச்சி நடந்ததா. இப்போ குரு சனி வக்கரத்துக்கு வந்தாரா, அடுத்தது குரு அதிசாரத்துக்கு போகிறாரு, ராகுக்கு எது பயிற்சி வரப்போகுது. இது மாதிரி திசைகள், கிரகங்கள்லாம் ஒரு திசையை நோக்கி ஒரு காலகட்டம் நகரும் பொழுது இந்த கும்பராசி உறவுகளுக்கு நீங்கள் நினைப்பதற்கு மேலான சக்தி உங்கள்கிட்ட இருக்குங்கிறத வெளிப்படுத்த போகிறது இந்த பிரபஞ்சம். உங்கள்கிட்டே சக்தி இருக்குப்பா, உன்னை தேடி எல்லோரும் வருவாங்கப்பா, உன்னை தேடி இப்போ நம்புவாங்கப்பா, நீ இன்னொருத்தவனுக்கு பாரமாக இருக்க மாட்டப்பா. யாரெல்லாம் உன்னை பாரமாக நினச்சாலும் அவனே உங்ககிட்ட சாரி கேட்பான்ப்பான்றான் பிரபஞ்சம். நாங்கள் சொல்லலை, பிரபஞ்சம் சொல்கிற வார்த்தை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. சர்ப்ரைஸ். நான் வெளிநாட்டில் கஷ்டப்படுறேங்க, வெளியூரில் கஷ்டப்படுறேங்க, சொந்த ஊரில் கஷ்டப்படுறாங்க, சொந்தக்காரன்ட்டு கஷ்டப்படுறாங்க, இல்லை நான் குடும்பத்தில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, என்னை எல்லாம் சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்கன்னு நீங்கன்னா கூட மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காத. அதையெல்லாம் பல பேர் உனக்கு காயப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் தோல்வி ஒரு முடிவல்ல, அது ஒரு பயிற்சி. என் பிள்ளைங்க நீங்கள் நம்பணும்.
உங்களை நீங்கள் நம்புறது தான் பெரிய வெற்றி பிள்ளைகளா. உங்களை நீங்கள் நம்புறது தான் பெரிய வெற்றி. இந்த காலகட்டத்தில் கும்பராசிகளுக்கு வருமானம் உயரும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், சிறு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களை தனித்து நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இண்டிவிஜுவலாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான நல்ல முன்னேற்றம் நடந்தே தீரும். இது சக்ஸஸ்ஃபுல் டைம். உங்கள் இமேஜ் உயரக்கூடிய காலம். இதுவரைக்கும் எதில் வேணாலும் பயம் இருக்கலாம், இப்போ அந்த பயத்தை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற எண்ணம் வந்துடும். சார் இதுக்கு மேலே என்ன சார், வந்தால் மழை போனால் அவ்வளோதான், என் பயணம் ஆரம்பிக்கிறேன் சார், நான் ஆரம்பிக்கிறேன் என் பயணத்தை. அப்படி தான் கும்ப பிள்ளைகள் இந்த இடத்துல துவங்குவீங்க. இந்த காலகட்டம், இந்த பிரபஞ்சம் இந்த யோகத்தை அப்படி தான் கொடுக்க ஆரம்பிக்க போகுது. அதனால் அரசியல் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும், பெரிய மனுஷங்களுடைய கனெக்ஷன் ஏற்படும். உங்களாலேயே நம்ப முடியாது, என்ன சார் நம்மளெல்லாம் பார்க்குறாங்க, நம்மளை கூப்பிடுறாங்க, நமக்கு சம்பளம் கூட கொடுக்குறாங்க, என்ன சார் இது, நமக்கு பிரச்சனையாக இருந்தவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வாப்பா தம்பி அப்படிங்கிறான், மரியாதையெல்லாம் கொடுக்குறான். சார் என் பிள்ளைகளா, யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் வேற ரகம், வேற ரகம். இன்னொருத்தங்களோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட இமேஜ் இப்போ உயரப்போகுது. அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான், லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மின்னு சம்பந்தப்பட்ட சுவாமிகளை இந்த நேரத்தில் வியாழக்கிழமையில் கும்பிடுங்க. வியாழக்கிழமையில் கும்பிடுங்க. உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் இப்போ கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை தேடி அந்த அங்கீகாரம் வரும். இந்த லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட இறைவனை வியாழக்கிழமையில் கும்பிடுங்க. உங்களுக்கு எது வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே இப்போ ஸ்ட்ரென்த்தாக மாறப்போகுது. உங்களுக்கு வீக்னஸ்ன்னு சொன்னதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக மாறப்போகுது. இந்த ஒன்று தான் சார் எனக்கு வீக்கு அப்படி நினச்சிங்கல்ல, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாற்ற போகிற நேரம். இந்த பிரபஞ்சம் அதை தான் உங்களுக்கு யோகமாக கொடுக்குது. அதனால் உங்கள் மனசில் ஒரு வில் பவர் ஏற்பட போகிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் லைஃப்பில் ஆரம்பிக்குது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எஸ், கன்ஃபார்ம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு பரிகாரம் சொல்ல, அதையும் செய்யுங்க. ஹனுமாருக்கு சனிக்கிழமை வெத்தலை மாலை போடுங்க. இல்லைன்னா கொஞ்சோண்டு வெண்ணெய் வாங்கி ஹனுமாருக்கு சாத்திட்டு வாங்க. பாருங்கள், அந்த வெண்ணெய் உருகிறதுக்குள்ளே வாழ்க்கையில் நமக்கு நல்ல மாற்றங்கள் நிறைய உருகி வரும். ஆமாம், கன்ஃபார்ம். உங்கள் முயற்சி வீணாக போகாது பிள்ளைகளா. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, இது வரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு நிறைய வந்திருக்கலாம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு பெரிய யுக்தியே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எல்லா நெகட்டிவ், என்னால் முடியாது, என்னால் வராது, எனக்கு கிடைக்காது, நான்லாம் அதிர்ஷ்டசாலி இல்லை சார், இப்படிலாம் உங்கள் மனசு பட்டிருந்தா கூட ஏன் என்னால் முடியாதுங்கிறீங்க? உங்கள் குரல் ஒசரும் தம்பிங்களா, தங்கச்சிங்களா, உங்கள் குரல் ஒசரும். எதிர்த்தவன் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிறதுக்காக விட்டுற முடியாது. நம்மளும் இந்த நேரம் ஒசத்தி அடிக்கணும். நீங்கள் ஏதாவது இப்போ ஒன்று தொடங்குனீங்கன்னா பாதி வெற்றி. பிஸ்னஸ் தொடங்கினாலும் சரி, லைஃப்பில் ஏதாவது ஒரு கருத்தை முன் வச்சாலும் சரி, பாதி வெற்றி. நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் நினச்சாலே வெற்றி. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, 100% உண்மை. இது உங்களை அதிர்ஷ்டத்தை உண்டாக்க போகுது. அதுவும் கும்பராசி பிள்ளைகளுக்கு உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் அதிர்ஷ்டத்தை உண்டாக்க போகுது. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், நான் கேரண்டியாக சொல்கிறேன், இயர்லி மார்னிங் எழுந்திருக்கும் போது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு எழுந்துருங்க. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு எழுந்துருங்க. நான் இன்றைக்கி சம்பாதிச்சிடுவேன், இன்றைக்கி இதை சமாளிச்சிடுவேன், இன்றைக்கி நான் அதை சரி பண்ணிவிடுவேன். அதுமாரி ஒரு கமெண்டிங் பவர். எவன் என்ன பேசினாலும் சரி, நான் நினைக்கிறது நடத்தணும், நான் இதுமாரி வளைஞ்சு கொடுத்ததெல்லாம் போதும். ரொம்ப உதவி பண்ணி அழுத்து போயிருப்பீங்க. அதனால் உதவி பண்ணுறதுல கொஞ்சம் நாள் நிப்பாட்டுவீங்க. லக்கு உங்களை தேடி வரப்போகுது. இந்த கர்மாலாம் உங்கள் ஃபியூச்சரை இப்போ உங்கள் கர்மா உங்கள் ஃபியூச்சரை உருவாக்குது. நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களை உருவாக்குது. இதுதான் பிரபஞ்சம் கொடுக்க போகக்கூடிய பிறவி யோகம். வேறு யார் பண்ண கர்மாவும் இல்லை, நீங்கள் பண்ண கர்மா உங்களுக்கு உருவாக்குது. அது யோகத்தை கொடுக்குது, இந்த ஃபியூச்சரை உருவாக்குது. இன்னும் ஓப்பனாக நான் சொல்கிறேன், நல்லவர்கள் உங்களோட சேர போகிறாங்க.
கெட்டவர்கள் விலக போகிறாங்க. ஆமாம், உங்களுக்கு மனசு ரொம்ப தூய்மையாக வச்சிங்க, நீங்கள் நினைக்கிறது நடந்தே தீரப்போகுது. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாம் சரியாயிடுன்னு முதல்ல மனசுக்கிட்ட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பிறவி யோகத்தில் நான் சொல்கிறேன், குரு தட்சிணாமூர்த்தியை நம்பி வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க. அந்த தட்சிணாமூர்த்தியை மனசுக்குள்ளே வச்சிங்க. கும்பராசி பிள்ளைகளாக தினசரி நீங்கள் காலையில் சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். அவ்வளோதான். நல்ல ப்ரீத் பண்ணுங்க. உங்கள் மூச்சை கவனிங்க. சாதாரணமாக மூச்சு விடுறமான்னு முதல்ல கவனிங்க. இந்த ஓவர் திங்கிங்கெலாம் ஃபஸ்ட்டு நிப்பாட்டிடுங்க, வேண்டாம். ஓவர் திங்கிங்லாம் டோட்டலி நிப்பாட்டுங்க. எல்லாத்துக்கும் குட் பை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் குட் பை சொல்லுங்கள். உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? உங்களை யார் இனிமேல் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் அவசியமே தேவையில்லை. இதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவ மந்திரம் தொடர்ந்து சொல்லுங்கள். ஆமாம், அடித்து காலி பண்ண போகிறோம். இதுதான் நல்ல நேரம். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பிறவி யோகம் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சமாளிக்க போகிறோம். நமக்கு யார் மற்றவங்களாம் வித்தை காட்டுறது? நாம் பல பேருக்கு இப்போ வித்தை காட்டுவோம். வித்தை காட்டுற நேரம் ஆரம்பம், வித்தை காட்டுற நேரம் ஆரம்பம். இது நம்பலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பவர், உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் மனசு ஃபஸ்ட்டு ஹீல் ஆனால் போதும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். குழம்பாதீங்க, குழப்பமே வேணாம். குழப்புறவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நம்ம குழம்புறது தான் அவனுக்கு ரொம்ப வேடிக்கை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் நன்றி சொல்ல மனசு உள்ளவங்க அதுவே உங்களுக்கு லக்குங்க. அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லக்கு. நன்றி சொல்கிற மனசொத்தவங்க இருந்தால் அதுவே லக்குங்க. அந்த லக்கை விட வேறு என்னங்க லக்கு நமக்கு தேவை? நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லாமல் இருந்திருக்கீங்களா சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு மைண்டே அப்செட் ஆகிடுச்சிங்க. அப்போ ஒருத்தன் தொந்தரவு பண்ணுறான், அப்போ ஒருத்தவனை உதவி பண்ண வரான், அப்போ அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? நன்றி சொல்லுவீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? அதுதாங்க சிவனுடைய உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளம் கொண்ட கும்பம். கதறாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த நான் சொன்ன விஷயங்களை யோகமாக மாற்றி கொடுக்குது. கண்டிப்பாக இந்த நேச்சர் உங்கள் லைஃப்பில் ஒரு கான்டாக்டை ஏற்படுத்துறது, ஒரு கனெக்ஷனை கொடுக்க போகுது. எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சின்ன சின்ன அவமானம், கஷ்டம், வருத்தம் எல்லாம் டெம்பரவரி. அதை மட்டும் மைண்டில் வச்சிங்க. இனிமேல் சந்திக்க போகிறது எல்லாம் ஸ்ட்ராங்கு தான். மனசை ஸ்ட்ராங் படுத்துங்க, நல்லா இருப்பீங்க. என் உறவுகள் அத்தனை பேருக்கும் அந்த அபிராமி தாய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அபிராமி தாய், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத உறவுகள், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வை என் அபிராமி தாய் பரிபூரணமாக அத்தனை உறவுகளுக்கும் கண்டிப்பாக கொடுப்பா. நம்பி நான் சொன்னதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிழலாக அந்த அபிராமி உங்களோடு இருப்பால், நானும் உங்களோடு இருப்பேன். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள். இந்த பதிவுடைய நோக்கம் இதுதான், ஆரம்பம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. சொல்லுங்க. மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனதான்யம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி எஸ் அந்த இடம் புரியாது, அதுக்கு தான் தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி நீ
சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய். சுகிர்த குணசாலி, சொல்லுங்க, சுகிர்த குணசாலி, பரிபாலி, அனுகூலி, திரிசூலி, மங்கள விசாலி. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மகவு நான், நீ தாய், அளிக்க உனதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. ஏன் இதை நான் சொல்ல உங்களை சொன்னேன் பார்த்தீங்களா? இது இன்றையிலிருந்து ஆரம்பம். இந்த 16 செல்வத்திற்காகத்தான் நாம் எல்லா இடத்திலும் அலைந்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கருணையே உருவான இந்த உலகத்தில் அந்த கருணையே உருவான அந்த அபிராமி இந்த 16 செல்வத்தை நமக்கு கொடுப்பா. இது இன்றையிலிருந்து ஆரம்பம். நான் சொன்னதை சொன்னீங்களா சொல்லலையாங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லலைன்னா மீண்டும் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்கிறத சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன், அபிராமி அந்தாதியில் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராசதனையை நான் சொல்லிட்டேன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வா. சத்தியம் சொல்கிறேன் என் பிள்ளைகளா, அம்பாள் உங்களை ஏமாற்ற மாட்டா, அபிராமி உங்களை ஏமாற்ற மாட்டா. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.